Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது UGTRB இங்கிலீஷ் ரிலேட்டடாக நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி நம்ம நடத்திக்கிட்டு இருந்த டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின் பேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ரெக்வஸ்ட்டு, ஃபோன் கால்ஸு, ஏன் நீங்கள் இந்த டைம்குள்ளே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு ஃபுல் கொஸ்டின் பேங்க்கை விட டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நீங்கள் எப்படி நடத்திட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய கால்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக. நீங்கள் அப்படி பண்ணால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன்னா அது என்ன டவுட்ஸ் இருக்கும்போது நீங்கள் சொல்வீங்க, ஆல்ரெடி அப்படி தானே உங்களோட டெஸ்ட் பேட்ச் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் டெய்லி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச்சு UGTRB இங்கிலீஷ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்கெடியூலு, இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1. டைம் ரொம்ப அதிகமாக இல்லை, January 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கும் ஃபுல்லாக தெரிய வரும். ஸோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கேள்வி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ தட் ஒன் மோர் டைம் ஐ யூஸ் டு சே, ஸ்கிப் பண்ணாமல் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத குயிக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பாருங்கள். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 டேஸ். அதாவது January 1 ஸ்டார்ட் ஆகுது, 20th January முடியுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 4. அண்ட் தென் நடுவில் 20th முடிஞ்சாலுமே கூட இதில் ஒரு 10 டேஸ் வேறு நமக்கு டைம் இருக்குது ஓவராலாக ரிவிஷனுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோட டைப் யூனிட் வைஸ் சிலபஸில் உங்களுக்கு எந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மீன் பண்ணி கேள்விகள் உங்களுக்கு வரும். ஒரு டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 150 கேள்விகள் வரும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒரு 150 கேள்விகளை டெய்லி நீங்கள் அதை எழுதி பார்த்துக்கலாம். அதாவது 20 ஃபுல் டெஸ்ட் இது இல்லைங்களா ஓவராலாக சொல்ல போனால். அண்டு OMR ஷீட்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த OMR ஷீட்டில் ஒரு 20 டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு இன்னமுமே அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ். அது ஒரு விஷயம். ஒரு டெஸ்ட்டில் 150 கேள்விகள் இருக்கும், ஒரு யூனிட்டுக்கு 300 கேள்விகள் இருக்கும். சரிங்களா, ஒரு டெஸ்ட்டுக்கு 150 கேள்வி, ஒரு யூனிட்டுக்கு ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 கேள்விகள் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3000 இம்பார்ட்டண்ட் MCQs ஃப்ரம் யூனிட் 1 to 10th யூனிட். இதில் 8th 9th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 300+ கொஸ்டின்ஸுக்குமே இருக்கும். 9th யூனிட்டில் ப்ராபப்ளி 450 கொஸ்டின்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அடுத்து ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் இருக்கும் அண்டு ஆன்சர்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிஸ்கஷன் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே வரும். எப்போ எந்த டைமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 8 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவாங்க அண்டு அதோட ஆன்சர்ஸும் அனுப்பிடுவாங்க. அண்டு மறுநாள் என்ன டெஸ்ட்டு அந்த டாபிக் அதையும் அனுப்பிடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவுடனே ஃபுல் ஸ்கெடியூல் உங்களுக்கு அனுப்புவாங்க. அது இல்லாமல் நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கே அந்த டீட்டெயில்ஸுமே அனுப்பிடுவாங்க. சரிங்களா. ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 UPI பேமெண்ட் மெத்தடு தான். ஆல்ரெடி PDF வாங்கினவங்களாக இருக்கட்டும், அதே சேம் மெத்தடு தான். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலிமா நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை 9894955307 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கெடியூல் அனுப்பிடுவாங்க. சரிங்களா. ஸோ இதோட ஸ்கெடியூல் பார்க்குறோம். அதாவது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட நம்பரு, டேட்டு January 1, 2024 ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய டெஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் இருந்து இருக்கும். அதாவது ஏஜ் ஆஃப் சார்சர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், போப்லேருந்து 150 கேள்விகள் இந்த சைடில் இருக்குங்களா. ஸோ 150 கேள்விகள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அரவுண்ட் இந்த டாப்பிக்கில் இருந்து. சரிங்களா. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2nd January 2024 இந்த டாப்பிக்கில் இருந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன், வேர்ட்ஸ்வர்த், டெனிசன், ஹார்டி அண்ட் ப்ரெசன்ட் ஏஜ் வரைக்குமானது. இதில் பார்த்திங்கன்னா இந்த 150 கேள்விகள். சரிங்களா. ஸோ ஒரு யூனிட்டு 2ஆக பிரியும், அதுக்கு 300 கொஸ்டின்ஸு.
அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்டு அண்ட் தென் தேர்ட் யூனிட்டு, அதே மாதிரி ஃபோர்த் யூனிட்டு, அதே மாதிரி அப் டு 10th யூனிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 150 கேள்விகளாக 3000 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் கேட்டு உங்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.